ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரமோட்டிங் யோர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு கம்மி பண்ணி ஈஸியாக வாங்கிக்கலாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேஷனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, நஞ்சையா புஞ்சையா, லேண்டுக்கு உள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, கிணறு இருக்கா, போர் இருக்கா, வீடு இருக்கா, ஃபென்சிங் போட்டிருக்காங்களா, என்னென்ன மரங்கள்லாம் இருக்குது, சிங்கிள் ஓனரா, எல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அருமையான 4 ஏக்கர் பண்ணை நிலந்தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் ஃபென்சிங் போட்ட மாதிரி தார் ரோட் டச்சிலே, அதுவும் வித் வீடோட நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வேணும் எனக்கு, லேண்டை விட்டு இறங்கினோடனே தார் ரோட் டச்சிலே எனக்கு வேணும், மண் ரோடெலாம் இல்லாமல் நல்ல ஒரு தார் ரோட் ஃப்ரண்டேஜோட ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி டெவலப் பண்ணியிருக்கணும், அதுவும் கொஞ்சம் வில்லேஜுக்கு நியர்பைலே இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த லேண்டு உங்களுக்கு சூட் ஆகுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்ட மாதிரி தார் ரோட் டச்சு வித் வீடோட டெவலப் பண்ண ஃபார்ம் ஹவுஸோட ஒரு நல்ல அருமையான லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதுவும் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஞ்ச லேண்டு தான். ஸோ நிறைய பேர் ரெட் சாயில் மண்ணோட வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா பரப்பளவு 4 ஏக்கர் இருக்குங்க. லேண்டு உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்கும். எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லைங்க. லேண்ட் அப்படியே உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது. லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜின்னு ஒரு 600 அடி ஃப்ரண்டேஜ் வருங்க. 2 சைடு நம்ம லேண்ட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 2 ஏக்கருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் இந்த லேண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர் இருக்குங்க. அது எம்டி லேண்டு தான். உங்களுக்கு 2 ஏக்கருக்கு நல்லா டெவலப் பண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு ஷெட்டே போட்டிருக்காங்க. 2 பெரிய ஷெட்டு இருக்குங்க. நீங்கள் ஆடு மாடு கோழி பண்ணை வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் அந்த 2 ஷெட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லேபர் ரூமும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்சி வீடு இருக்குங்க. ஸோ அதான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு 830 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய கார் பார்க்கிங்கோட வித் போர்ட்டிகோட ஒரு நல்ல பெரிய சூப்பரான இப்போ ரீசெண்டாக கட்டின வீடு தாங்க. உங்களுக்கு ரொம்ப பழைய வீடெலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் இப்போ தான் ஒரு 2.5 வருஷத்துக்கு கட்டின வீடு தான். உங்களுக்கு புது வீடு தான். ஒரு நல்ல சூப்பரான லேண்டுங்க. ஒரு நல்ல பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. பீஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க இந்த லேண்டில் நீங்கள். ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக் அவினாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு 40 செகண்ட் வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் இந்த ஷேப்பில் எடுத்திருப்பாங்க உங்களுக்கு திருப்பின மாதிரி. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா வீடியோ சரியாக வந்துருங்க உங்களுக்கு. ஒரு நல்ல 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சிசி வீடோட, அதுவும் நல்ல ஒரு கேரளா டைப் மாடல் வீட்டில் உங்களுக்கு கட்டியிருக்காங்க. அந்த ஓடுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேரளா மாடல் டைப்லேயே ஃபுல்லாமே உங்களுக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹால் இருக்குங்க, 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, அட்டாச் பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த லேண்டை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மரங்கள் ப்ளஸ் இந்த வீடு, ஃபென்சிங்கு, ஷெட்டு, லேபர் ரூமு, அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வருங்க உங்களுக்கு. ப்ளஸ் அது இல்லாமல் லேண்டு தார் ரோட் டச்சில் புஞ்ச லேண்டாக இருக்குது. சிங்கிள் ஓனருங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு. சிங்கிள் ஓனரு, கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குங்க. எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க.
எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. நம்மளுக்கு டைரக்ட் ஓனர் தான். நீங்கள் லேண்டு பார்த்து ஓகேனா கண்டிப்பாக நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாம். காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான லேண்டு. நிறைய பேர் வந்து கண்டிப்பாக இது மாதிரி லைக் பண்ணுவீங்க. ஏன்னா ஃபார்ம் ஹவுஸோட இந்த லேண்டுக்கு உள்ளே வந்து எல்லா மரமும் இருக்குங்க. மா, தென்னை, கொய்யா, சப்போட்டா, மாதுளை, எலுமிச்சை, வாழை மரம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பனை மரம் வந்து ஒரு 4-5 பனை மரத்துக்கு மேலே இருக்குங்க உங்களுக்கு. எல்லாம் பெரிய பெரிய மரம் தான். ஸோ அதே மாதிரியே வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-3 மரமும் உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ நெல்லி மரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய்ப்புல தான் இருக்குது உங்களுக்கு. தென்னை மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 தென்னை மரம் இருக்குங்க. மாமரம் இருக்குது, கொய்யா, சப்போட்டா, வாழை எல்லாமே கலந்து வச்சுருக்காங்க. ஒரு ஃபார்ம் லேண்டில் ஒரு பண்ணை நிலத்தில் என்னென்ன மரங்கள்லாம் இருக்கணுமோ அது எல்லா மரமும் இவங்க வச்சுருக்காங்க. வில்வ மரம். ஸோ நம்ம சிவனுக்கு அவங்க வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் யூஸுக்காக நல்ல ஒரு சூப்பராக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட் சேல்னால பார்த்தீங்கன்னா சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து கருங்கல் ஃபென்சிங் போட்டிருக்காங்க உங்களுக்கு. லேண்டு ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா கருங்கல் ஃபென்சிங்கு எல்லாமே நல்லா சூப்பரான வலை வச்சு நல்ல ஒரு டைமண்ட் வலை வச்சு உங்களுக்கு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக சைட் விசிட் வந்து பாருங்கள். யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. ஒரு தென்னை மரமும் நல்லா கேப் விட்டு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. சென்டர்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடம் வந்து இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த நடுவில் வந்து எதாவது பயிர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் பயிர் பண்ணிக்கலாங்க. ஒரு வெல் டெவலப்பான சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸ் வந்து அவங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டாக சேல்ஸ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மணி வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைனால நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 2 ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸை கூட நீங்கள் வந்து சீக்கிரமாக பை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா டெவலப் பண்ணை நிலம்னால நிறைய பேர் லைக் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டாக சேல் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அர்ஜென்ட் சேலுங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் தாங்க வரும். 6 கிலோமீட்டர்லேயே டவுன் இருக்குது உங்களுக்கு. பெரிய டவுனு. அந்த டவுனில் ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு எல்லாமே இருக்குங்க. பஸ் போகிற ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 1.5 கிலோமீட்டர்லேயே பஸ் போகிற ரூட் இருக்குது உங்களுக்கு. வில்லேஜுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர்லேயே வந்து வில்லேஜ் இருக்குங்க. NH GST 100 அடி பைபாஸ்க்கும் சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தாங்க வரும். ஸ்டேட் பைபாஸுக்கும் லேண்டுக்கும் 2.5 கிலோமீட்டர் தாங்க வரும். நம்ம லேண்டுக்கான ரோடு வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி ரோடுங்க உங்களுக்கு. 13 ஃபீட் 30 அடி ரோடு. நல்ல ஒரு பெரிய ரோடு தான் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வந்து வித் வீடோட ஃபார்ம் ஹவுஸோட சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து பாருங்கள். பார்த்துட்டு ஓகேனா நம்ம வந்து ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாங்க. எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெவலப் பண்ண 2 ஏக்கர் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 2 ஏக்கருக்கு வந்து 1 ஏக்கர் வந்து 1.5 கோடி சொல்கிறாங்க. டோட்டலாக இந்த 2 ஏக்கர் மட்டும் 3 கோடி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ப்ரைஸ் நெகோஷியபிள் இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஏக்கர் மட்டும் 3 கோடி சொல்கிறாங்க. வந்து பாருங்கள். ஓகேனா 100% ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக பேசி வாங்கி தரேங்க. பட் ஆனால் ஓனரோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஏக்கர் ஃபைனல் ரேட்டாக 3 கோடி சொல்கிறாரு. அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ஏக்கர் வந்து 1.25 கோடி சொல்கிறாங்க. அதுவும் வந்து கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குங்க. நீங்கள் டைரெக்டாக வந்து பாருங்கள். 2த்தையும் சேர்த்து பை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு நல்ல ப்ரைஸுக்கு பண்ணலாங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் தான் ஃபைனல் ப்ரைஸு, ஃபிக்ஸட் ப்ரைஸுன்னு இல்லை. நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்ட அப்புறம் நீங்கள் ரீச் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கண்டிப்பாக ப்ரைஸ் நெகோஷியபிள் ஆகிறதுக்கு கம்மி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ வாங்க. ஓகேனா நம்ம டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசிக்கலாங்க. இப்போதைக்கு காய்ப்பில் இருக்கக்கூடிய மரம்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வந்து ஒரு 12-15 மரம் வந்து காய்ப்பில் இருக்குங்க. மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய தென்னை மரம் வந்து இன்னும் ஒரு 1 இயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காய்ப்பில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடோடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷெட்டு, வீடு, ஃபென்சிங் போட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 போர் இருக்குங்க. வீட்டுக்கு தனி போர் இருக்குது, லேண்டுக்கு தனி போர் சர்வீஸ் இருக்குது, வீட்டுக்கு தனி சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு பெரிய போர் வந்து இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான போர். எனி டைம் வந்து தண்ணி இருக்குங்க. வற்றாத நல்ல சூப்பரான போர் வந்து போட்டிருக்காங்க. நல்ல ஒரு நீர்வளமான லேண்டுங்க. நம்ம வெயில் காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து எனி டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வாங்க. ஒரு போரு ஃப்ரீ EB சர்வீஸோட ஒரு பண்ணை நிலம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு.
நல்லா கேரளா டைப் வீடு மாதிரி இருக்குங்க. இந்த லேண்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணுன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் திருப்பி சொல்கிறேங்க, நிறைய பேர் கால் பண்ணுவீங்க. பட் ஆனால் இந்த லேண்டுக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு பார்த்துட்டு வந்து வாட்ஸ்அப்பில் ரீப்ளை பண்ணிடுறேங்க. கால் பண்ணுங்கள். மேபி எடுக்கலைன்னா எனக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் இந்த லேண்டு வீடியோ சென்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லா டீட்டெயிலும் ஷேர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த லேண்டோட சம்மந்தப்பட்ட ஸ்கெட்சு லொக்கேஷன் வேணுனாலும் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பார்த்து சென்ட் பண்ணிட்டு கால் பண்ணிடுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோ